சுவாமி விவேகானந்தர் எழுதிய கட்டுரைகள். இந்த கட்டுரையின் தலைப்பு பக்தி யோகத்தின் மூலம் இறைவனை அடையும் வழிமுறைகள். பக்தி யோகத்திற்கான வழிமுறைகளை பற்றி பகவான் ராமானுஜர் வேதாந்த சூத்திர உரையில் பின்வருமாறு கூறுகிறார். விவேகம், புலனடக்கம், பயிற்சி, யாகம் முதலிய கிரியைகள், தூய்மை, ஆற்றல், அளவுக்கு மீறிய மகிழ்ச்சியை கட்டுப்படுத்துதல் இவை அதற்குரிய சாதனைகளாகும். ராமானுஜரின் கருத்துப்படி விவேகம் என்பது பல்வேறு விஷயங்களுள் தூய உணவு எது, தூய்மையற்ற உணவு எது என்று அறிவதாகும். 3 காரணங்களினால் உணவு தூய்மையை இழக்கிறது என்கிறார் அவர். இயற்கையாகவே தூய்மையில்லாத உணவு, பூண்டு முதலியவை. 2வது, தீயவர்கள், பண்பற்றவர்கள் இவர்களிடமிருந்து வரும் தோஷம். 3வது, புற தூய்மை இல்லாததால், அதாவது அழுக்கு, முடி முதலியவை விழுவதால் வரும் தோஷம். உணவு தூய்மையுடன் இருந்தால் சத்துவம் தூய்மையாகிறது, நினைவாற்றல் நிலை பெறுகிறது என்று வேதங்கள் கூறுகின்றன. ராமானுஜர் இதனை சாந்தோக்கிய உபநிடதத்திலிருந்து எடுத்தாள்கிறார். பக்தர்களை பொறுத்தவரை உணவு கட்டுப்பாடு ஒரு முக்கியமான விஷயமாக இருந்து வருகிறது. சில பக்தி நெறிகள் இதனை தேவைக்கு அதிகமாகவே பெரிதுபடுத்தி இருப்பது உண்மை. எனினும் உணவு கட்டுப்பாட்டில் பெரியதோர் உண்மை இருக்கவே செய்கிறது. சாங்கிய கருத்துப்படி சத்துவம், ரஜஸ், தமஸ் 3ம் சமச்சீர் நிலையில் இருக்கும்போது பிரகிருதியாகவும் சமநிலை குலைந்து ஏற்றத்தாழ்வாக இருக்கும்போது பிரபஞ்சமாகவும் உருக்கொள்கின்றன. இந்த 3ம் பிரகிருதிக்கு மூலப்பொருளும் இயல்பும் ஆகின்றன. ஒவ்வொரு மனித உருவமும் இவற்றிலிருந்தே படைக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக முன்னேற்றம் வேண்டுமானால் சத்துவ பொருள் மேலாதிக்கம் செலுத்த வேண்டுவது மிகவும் இன்றியமையாதது. உணவின் மூலமாக நமது உடலுள் நாம் பெறும் சத்து பொருட்கள் நமது மனத்தின் இயல்பை நிர்ணயிப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. எனவேதான் உணவில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக வேறு பல விஷயங்களில் நடப்பது போல் உணவு விஷயத்திலும் பொதுவாக சாதகர்கள் காட்டும் வெறித்தனத்திற்கு ஆச்சாரியர்களின் மீது குற்றம் சுமத்துவது நியாயமாகாது. உணவு விஷயத்தில் நாம் மேற்கொள்ளும் விவேகம் வெறும் 2ஆம் பட்சமானது மட்டுமே. மேற்கண்ட உபநிடத மந்திரத்தில் வரும் ஆகாரம் என்ற சொல் பொதுவாக உணவு என்றே பொருள் கொள்ளப்படுகிறது. ஆனால் சங்கரர் தமது உரையில் அதற்கு வேறு விதமாக பொருள் கூறுகிறார். ஆகாரம் என்பது உள்ளிழுப்பது. ஆன்மாவின் இன்ப அனுபவத்திற்காக பொறிகள் வாயிலாக ஒலி முதலான புலனறிவுகள் உள்ளே இழுக்கப்படுகின்றன. இந்த அறிவினை தூய்மைப்படுத்துவதைத்தான் உணவை தூய்மைப்படுத்துவது என்கிறோம். உணவை தூய்மைப்படுத்துதல் என்ற சொல் பற்று, வெறுப்பு, மனமயக்கம் போன்ற மாசுக்கள் நீங்க பெற்று புலனறிவை பெறுதல் என்று பொருள்படுகிறது. இப்படி தூய்மைப்படுத்த பெற்ற அறிவின் பயனாக நமது மனத்தின் சத்துவ பொருள் தூய்மைப்படுகிறது. சத்துவம் தூய்மை பெறுவதால் யாருடைய உண்மையான இயல்பு சாஸ்திரங்களின் வாயிலாக அறியப்படுகிறதோ அந்த எல்லையற்ற பரம்பொருளின் இடையிடற்ற நினைவு உண்டாகிறது. இந்த இரு விளக்கங்களும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை போல் தோன்றினாலும் இரண்டும் உண்மையானவை, அவசியமானவையும் கூட. நுண்ணுடலை, அதாவது மனத்தை கட்டுப்படுத்துவதும் வசப்படுத்துவதும் தூல உடலை கட்டுப்படுத்துவதை விட உயர்வானது, மேலானது. ஆனால் உள்ளத்தை கட்டுப்படுத்த வேண்டுமானால் உடலை கட்டுப்படுத்துவது மிக மிக இன்றியமையாதது. எனவே ஆரம்ப நிலை சாதகர்கள் போற்றுதலுக்குரிய தங்கள் ஆச்சாரிய பரம்பரையினர் கடைபிடித்து வந்த உணவு நியதிகளை பின்பற்ற வேண்டுவது அவசியமாகிறது. அதே வேளையில் சில நெறிகளில் உணவு விஷயத்தில் காட்டப்பட்ட பொருளற்ற தீவிர வெறி மதம் என்பதையே சமையலறைக்கு இழுத்து வந்துவிட்டது. அந்த நெறிகள் பலவற்றிலும் அவற்றிலுள்ள உன்னத உண்மைகள் ஆன்மீகம் எனப்படும் சூரிய ஒளிக்கு வருவதான நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதையே நாம் காண்கிறோம்.
அது வினோதமான வெற்று உலகாயுதவாதம், அவ்வளவுதான். அது ஞானமும் அல்ல, பக்தியும் அல்ல, கர்மமும் அல்ல. அது ஒரு விசேஷ பைத்தியக்காரத்தனம். அந்த வழியில் செல்பவர்கள் பிரம்மலோகத்திற்கு அல்ல, பைத்தியக்கார விடுதிக்குத்தான் செல்ல நேரும். எனவே உணவு விஷயத்தில் விவேகத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அப்போதுதான் மனம் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதை வேறு வழியில் எளிதாக அடைய முடியாது. அடுத்து நாம் காண வேண்டியது புலனடக்கம். புறப்பொருட்கள் மீது புலன்களை செலுத்த விடாமல் தடுத்து அவற்றை அடக்கி சங்கல்பத்தின் ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வருவது ஆன்மீக வாழ்வின் மூல அடிப்படை ஆகும். அடுத்து வருவது சுய கட்டுப்பாடும் தன்னல மறுப்பும் ஆகும். இத்தகைய சாதனைகளில் ஈடுபட்டு தொடர்ந்து பாடுபடாமல் போராடாமல் ஒரு சாதகன் ஆன்ம அனுபூதியின் எல்லையற்ற பேறுகளை பெற இயலாது. மனம் எப்போதும் இறைவனை நினைக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் மனத்தை இடைவிடாமல் இறைவனிடம் திருப்புவது கடினமாகவே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறை நாம் முயலும் போதும் அதற்கான வலிமை நம்மிடம் வளர்கிறது. ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில், குந்தி மகனே, மனத்தை அடக்குவது என்பது பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அடையப்படுகிறது என்கிறார். அடுத்து யஜ்ஞம் முதலிய கிரியைகளில் நாம் செய்ய வேண்டியது பஞ்சமகா யஜ்ஞம், அதாவது 5 பெரிய வேள்விகள். தூய்மை என்னும் அஸ்திவாரத்தின் மீதுதான் பக்தியாகிய கட்டிடம் எழும்பி நிற்கிறது. உடம்பை தூய்மைப்படுத்துவதும் உணவில் விவேகத்தை மேற்கொள்வதும் சுலபமானது. ஆனால் அகத் தூய்மையும் புனிதமும் இல்லாமல் புற தூய்மைகளால் எந்த பயனும் இல்லை. தூய்மையை அளிப்பதற்கு உதவக்கூடிய பண்புகளாக ராமானுஜர் கூறுபவை சத்தியம், அதாவது உண்மை; ஆர்ஜவம், அதாவது நேர்மை; தயை, அதாவது பிரதிபலனை எதிர்பாராமல் பிறருக்கு நன்மை செய்தல்; அஹிம்சை, அதாவது மனம், வாக்கு, செயல்களினால் பிறருக்கு துன்பம் செய்யாமை; அனபித்தியம், அதாவது பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதிருத்தல், வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருத்தல்; பிறர் செய்த துன்பங்களை எண்ணி கலங்காமல் இருத்தல். தூய்மை அளிப்பதற்குரிய இந்த தொகுப்பில் நாம் விசேஷ கவனத்திற்குரியது அஹிம்சை. அஹிம்சை என்னும் கடமை உயிரினங்கள் அனைத்தின் மீதும் நாம் கொள்ள வேண்டிய ஒரு பண்பாகும். சிலர் நினைப்பது போல் மனிதர்களுக்கு மட்டுமே துன்பம் செய்யாமல் இருப்பது, மிருகங்களிடம் கருணையின்றி நடந்து கொள்வது என்பது இதன் பொருள் அல்ல. இன்னும் சிலர் நினைப்பது போல் பூனைகளையும் நாய்களையும் காப்பாற்றுவதும், எறும்புகளுக்கு சர்க்கரை இடுவதும், அதே வேளையில் மனிதர்களிடம் மனிதாபிமானம் சிறிதும் இன்றி கொடூரமாக நடந்து கொள்வதும் அல்ல. விஷயம் என்னவென்றால், ஏறக்குறைய இந்த உலகில் உள்ள நல்ல கருத்து ஒவ்வொன்றையும் வெறுப்பின் எல்லைக்கே போகும் அளவிற்கு நாம் நீட்டி இழுக்க முடியும். ஒரு நல்ல பழக்கத்தை எழுத்துக்கு எழுத்து விடாமல் பின்பற்ற வேண்டுமென்று அதையே ஒரு நீதியாக்கி கடைபிடிக்கும் போது அது தீமையை தவிர வேறெதையும் தராத ஒன்றாகிவிடுகிறது. சில பிரிவுகளை சேர்ந்த துறவிகள் குளிப்பதில்லை. நாற்றம் சகிக்காது. குளித்தால் எங்கே உடம்பிலுள்ள கிருமிகள் இறந்துவிடுமோ என்ற ஜீவகாருண்யம்தான் அதற்கு காரணம். கிருமிகளுக்காக மனம் இறங்கும் இவர்கள் பக்கத்தில் இருக்கும் சகோதர மக்களுக்கு எவ்வளவு சங்கடத்தை உண்டாக்குகிறோம், எவ்வளவு நோய்களை பரப்புகிறோம் என்று சற்றும் எண்ணி பார்ப்பதில்லை. நல்ல வேளை அவர்கள் வேத மதத்தை சார்ந்த துறவிகள் அல்ல. அஹிம்சைக்கான உரைக்கல் பொறாமை இல்லாமல் இருப்பதுதான். கணநேர எழுச்சியின் வசப்பட்டோ அல்லது மூட நம்பிக்கை காரணமாகவோ அல்லது மத தலைவர் கூறுகிறார் என்பதற்காகவோ யார் வேண்டுமானாலும் ஒரு நல்ல காரியத்தை செய்துவிடலாம். பெரியதொரு நன்கொடையை வழங்கிவிடலாம். ஆனால் உண்மையாகவே மனித குலத்தை மனப்பூர்வமாக நேசிப்பவன் யாரிடமும் பொறாமை கொள்ள மாட்டான். உலகின் மாமனிதர்கள் என்று கூறப்படுபவர்களும் கொஞ்சம் பெயர், கொஞ்சம் புகழ், கொஞ்சம் பணம் என்ற அற்ப விஷயங்களுக்காக ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படுவதை காண்கிறோம். உள்ளத்தில் பொறாமை இருக்கும் வரை நாம் அஹிம்சை என்ற பண்பிற்கு வெகு தொலைவில்தான் நிற்போம். பசு எங்கேயும் இறைச்சி உண்பதில்லை.
ஆடும் மாமிசம் சாப்பிடுவதில்லை. அதனால் இவை யோகிகளாகி விடுமா? அல்லது இவை பெரிய அகிம்சாவாதிகளாகி விடுமா? ஒரு மூடன் கூட இதையும் அதையும் உண்ணாமல் இருக்கலாம். அதற்காக அவன் இலை தழைகளை உண்டு வாழ்கின்ற மிருகங்களை விட எந்த வகையிலும் உயர்ந்தவனாகிவிட மாட்டான். விதவைகளையும் அனாதைகளையும் ஏமாற்றி தின்று பணத்திற்காக எது வேண்டுமானாலும் செய்ய துணிகின்ற ஒருவன் புல்லை மட்டுமே உண்டு வாழ்ந்தாலும் அவன் கொடிய மிருகத்தை விட கேவலமானவன். மனத்தாலும் யார் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வதில்லையோ, பகைவனின் வளர்ச்சியைக் கண்டும் யார் மன மகிழ்கிறாரோ அவனே பக்தன், அவனே யோகி. அன்றாடம் பன்றி இறைச்சியை தின்று வாழ்ந்தாலும் அவனே எல்லோருக்கும் குரு. ஆகவே நாம் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அகத்தூய்மை வளர்க்க உதவி செய்தால் மட்டுமே புற பயிற்சிகளுக்கு மதிப்பு உண்டு என்பதை. புற பயிற்சிகளை எழுத்துக்கு எழுத்து பின்பற்ற முடியாவிட்டால் அகத்தூய்மை மட்டுமே போதும். ஆனால் உண்மையான ஆன்மீக சாரத்தை மறந்து புறப்பழக்கங்களை உடும்புப்பிடி போல் கெட்டியாக பிடித்து கொண்டு எந்திரகதியில் உணர்ச்சி செத்து செயல்படும் மனிதன் அந்தோ இறங்கத்தக்கவன். அந்த நாடு ஐயோ பாவம். அக வாழ்க்கையின் வெளிப்பாடுகளாக இருக்கும் வரையில்தான் இந்த புற பழக்கங்களுக்கு மதிப்பு உண்டு. அவற்றால் வாழ்க்கையை வெளிப்படுத்த முடியாவிட்டால் சிறிதும் இரக்கமின்றி அவற்றை அழைத்து விடுங்கள். பக்தியோகத்தை அடைவதற்கான அடுத்த வழி அனவசாதம் அல்லது வலிமை. வலிமையற்றவனால் இந்த ஆன்மாவை அடைய முடியாது என்று ஸ்ருதி கூறுகிறது. பலவீனம் என்பது உடல் பலவீனம், மன பலவீனம் இரண்டையுமே குறிப்பிடுவதாகும். வலிமையான தீரமிக்கவர்களே இதற்கேற்ற மாணவர்கள். பலமிக்க நோஞ்சான்களால் என்ன சாதிக்க முடியும்? யோகங்களில் ஏதேனும் ஒன்றை பயிலும்போது உடலிலும் உள்ளத்திலும் மறைந்து கிடக்கும் ஆற்றல் சிறிது விழித்தெழுந்தால் போதும். அதை தாங்க முடியாமல் இவர்கள் சிதறி போவார்கள். இளமையும் ஆரோக்கியமும் வலிமையும் உடையவர்களே வெற்றி பெற முடியும். எனவே உடல் வலிமை மிகவும் இன்றியமையாதது. பொறிகளை அடக்கி ஆளும்போது ஏற்படக்கூடிய அதிர்ச்சிகளை ஆற்றல் படைத்த உடம்புகளினால் மட்டுமே தாங்க முடியும். பக்தனாக இருக்க விரும்புபவன் வலிமையும் ஆரோக்கியமும் கொண்டவனாக இருப்பது அவசியம். வலிமை அறவே அற்றவன் எந்த யோகத்தை பழக முயன்றாலும் சரி, கடைசியில் தீர்க்க முடியாத ஏதேனும் ஒரு நோய்க்கு ஆளாவான் அல்லது மன பலவீனத்திற்கு ஆளாவான். வேண்டுமென்றே உடலை பலவீனப்படுத்துவது ஆன்மீக அனுபூதிக்கு நிச்சயமாக வழிவகுக்காது. மன வலிமையற்றவர்களாலும் ஆன்மாவை அடைய முடியாது. பக்தனாக இருக்க விளைபவன் உற்சாகமாக இருக்க வேண்டும். மேலை நாட்டு கருத்துப்படி ஒருவன் ஆன்மீக வாழ்வில் ஈடுபட்டால் அவன் சிரிக்கக்கூடாது. அவனது முகத்தில் எப்போதும் துயர மேகம் ஒன்று படிந்திருக்க வேண்டும். துயரத்தினால் 2 தாடைகளும் இறுகி முகம் நீண்டு தொங்க வேண்டும். இப்படி ஒட்டியுலர்ந்த உடலும் நீண்ட முகமும் உடையவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியவர்களே தவிர யோகிகள் அல்ல. உற்சாகமானவர்களே முயற்சி உடையவர்கள். உறுதியான உள்ளம் படைத்தவர்களே ஆயிரக்கணக்கான துன்பங்கள் முளைத்தாலும் அவற்றை வெட்டி சாய்த்து முன்னேறுபவர்கள். மிக மிக கடினமான இந்த காரியம், மாயையின் வலையிலிருந்து விடுபட்டு வெளியேறும் இந்த செயல் அபாரமான மன உறுதி கொண்டவர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட பணியாகும். அதே வேளையில் அளவுக்கு மீறிய சந்தோஷமும் தவிர்க்கப்பட வேண்டியதே. ஆர்ப்பாட்டம் நம்மை ஆழ்ந்த சிந்தனைக்கு தகுதியற்றவர்களாக செய்துவிடும். மனத்தின் ஆற்றல்களையும் அது வீணாக்குகிறது. சங்கல்பம் வலுவாக இருக்கும் அளவிற்கு உள்ளம் உணர்ச்சி பெருக்குகளால் அலைக்கழிக்கப்படாதிருக்கும். அளவுக்கு மீறிய உற்சாகம், அளவுக்கு மீறிய துன்பம் நிறைந்த அழுத்தத்தை போல் தவிர்க்கப்பட வேண்டியதே. மனம் ஒரே நிதானத்துடன் சமநிலையில் அமைதியாக இருந்தால்தான் ஆன்மீக அனுபூதி வாய்க்கும். இறைவனிடம் பக்தி கொள்வது எவ்வாறு என்பதை ஒருவன் இவ்வாறு அறியத் தொடங்க வேண்டும்.